எபிசோடு எப்படி இருந்துச்சு? 1 ஹவர். சரி, லைவ் பார்த்தவங்க சொல்லுங்க. மொக்கையாதாங்க இருந்துச்சு. அதாவது ம். ஒரு அரை மணி நேரம் போய் வச்சு பார்த்தம்பா ஒரு கேஸ. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 நிமிஷம் சொல்லி 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 1 மணி நேரம் போச்சு. தலைவலி எடுத்துக்கிச்சு. நான் லைவ் பார்க்கல. நான் 1 ஹவர் தான் பார்த்தேன். 1 ஹவர்லயே அந்த கேஸை பார்க்க பிடிக்கல. 1 ஹவர்ல மொக்கைய. சபாஸ். சத்தியமா சொல்றேன், இந்த இங்க கேஸ் வந்து இது திவ்யா பண்றவங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க. ஓ, அவ்வளவு பொறுமை இருந்ததா பாக்குறதுக்கு? நான் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் ஜோன் அவுட் ஆயிட்டேன். என்னால முடியல. அப்ப லைவ் என் பார்த்தாங்க. நிலமும் அப்ப அங்க எடிட்டரோட நிலைமெல்லாம் என்ன ஆயிருக்கும்? சீரியஸா பைத்தியம். அப்பா, நான் வாட்ஸ்அப் குரூப்ல ரன்னிங் கமெண்ட்ரி போயின்னு இருக்குது. இது பேச பேச எப்ப தலைவலி எடுத்துக்கிச்சு எனக்கு அந்த பொண்ணுக்கு. இது திடீர்னு வந்து வக்கீலா மாறுது, திடீர்னு ஜட்ஜா மாறுது. இந்த நடுவுல ஒருத்தன் காமெடி பண்ணுகிறான். அவன் தவாலியா இல்ல அவன் வந்து பார்ட் டைம் ஜட்ஜான்னு கூட தெரியல. ஸ்கைலைன் சைலைன் சொல்லிட்டு இவன் கத்தியும் இருக்கிறான். கம்ப்ளீட்டட் டாஸ்க் அவன் சொதப்புறானுங்க. லாயரை சரியா வைக்க தெரியல இதுல. ஜட்ஜு தான் சொல்லணும் சைலன்ஸ்னு சொல்லிட்டு. இவன் தான் கத்தின்னு இருக்கிறான் சைலண்ட் சைலண்ட். 2 பேரும் உட்காந்து அங்க கத்தின்னு இருக்கிறாங்க. ஜட்ஜ் 2 பேருமே. ரெண்டு பேருமே முரண்பாடு இருக்குது இந்த கேஸ்ல. இன்னைக்கு 1 ஹவர்ல அந்த மைக் இஷ்யூ போட்டாங்க. மைக்கு அந்த பார்வதி மைக் இஷ்யூ வந்துச்சா? அதான் கண்டென்ட், மெயின் கண்டென்ட். வீக்கெண்ட்ல ஆட்டி வெளுக்க போறானுங்க. என்னங்க எல்லாரும் மேண்டேட்டரியா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பாரு மேல, பாத்தீங்களா? யாராவது கொடுக்காம இருக்காங்களா அவங்க மேல கேஸ்? விக்கல்ஸ் முடியும் போது ஒரு இது சொல்லியிருப்பாரு. வியானா விக்கல்ஸும் பேசிட்டு இருப்பாங்க. 1 ஹவர்ல அளவெடுத்து கத்துனாங்க. செஞ்சவ தானே. எங்க போயிட்டாங்க? யாரு ஒன்மா போன இருக்காங்களே? ஸ்பீக்கர்ல காட்டுது. கேக்குதா? கேக்குது கேக்குது. அந்த மைக் இஷ்யூ எதனால அட்ரஸ் பண்றான்னு தெரியுதா பிக் பாஸ்? இல்ல ப்ரோ, அது நான் நேற்று நைட்டும் அப்படிதான் பண்ணாங்க. ஓகேவா? இன்னைக்கு காலையிலயும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வேணும்னே தான் பண்றாங்க அவங்க. ஏங்க வேணும்தான். அவங்க லவ்வர்ஸ் தான், அவங்க 1000 பேசி அதெல்லாமாங்க எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும். என்னங்க இது? அப்ப ஒரு எதுக்கு ஷோல இருக்கீங்க? ஷோ விட்டு வெளில போங்க. அநாகரிகமா பிஹேவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஷோ புரியலையா? விட்டு வெளில போங்கன்றேன். ப்ளீஸ். ஷோ விட்டு ஏன்? வெளில போய் சரி, பர்சனலா சாண்ட்ரா பேசிட்டு போங்க. ஓடிச்சுல கேட் வழியா, அதெல்லாம் ரூம் பிரேக் இல்லையா? அது ஒரே சாண்ட்ரா நிமிஷம், வந்து ஒரே நிமிஷம். இல்ல பாத்ரூம்ல போய் அபிகா, பேசியிருந்தாங்க மைக் இல்லாம. அபிகா. அதுக்கு என்ன சொல்றது? இல்ல தயால் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லு இப்ப விக்னேஷ். இல்ல இப்ப அதாவது பார்வதி பத்தி உங்க மேல பேசினா இல்ல சாண்ட்ராவை உங்க பத்தி எடுத்துட்டு உங்க வருவாங்க. ஆமாங்க, உங்க நீங்க பார்வதி யாருக்கு பத்தி சப்போர்ட் பேசினா பண்றீங்களோ அவங்கள ஒரே அவங்கள பத்தி பத்தி நிமிஷம், தானே பேச எடுத்துட்டு முடியும். வருவீங்க. ஒரே வேற நிமிஷம். யாரை உங்க பத்தி மேல பேச முடியும்? லவ்வர்ஸ் அப்படிதான் இல்ல இருப்பாங்கன்னா ஷோ இது விட்டு வெளில சப்போர்ட் அந்த போங்கன்றேன். இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? உங்க மேல தப்பு இருந்தா ஃபர்ஸ்ட் இருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆமா, அக்செப்ட் பண்ண பழகுங்க. தப்புதான். நாங்க இல்ல நாங்க பண்ணல, இப்ப அவனு தான் பண்ணான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேவா? அது வந்து அப்போ காட்டல, இது 1 ஹவர்ல காட்டி இஷ்யூ ஆக்குறாங்க. இது அது சாண்ட்ரானால அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு, அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இவங்களால பிரச்சனை வந்திருக்கு. எல்லாரும் புரியல. ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்ன அப்ப ஏதாவது பிக் பாஸ் இது மாதிரி வார்ன் பண்ணாரா சாண்ட்ராக்கு? இது மாதிரி விக்னேஷ், ஓ, ஹவுஸ்மேட்ஸ் அந்த வந்து மாதிரி சொல்றீங்களா? ஓகே, கரெக்ட் தான். அது வந்து விக்னேஷ். அப்ப அப்ப இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் பேசி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ இங்கும்போது பெரிய இஷ்யூனா எத்தனை தடவை வார்ன் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். அவங்க நேற்று நைட்டும் பண்ணாங்க. நேற்று நைட்டு எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு. பர்சனலாக பேசணும்னா அப்போ வந்து 2 பேரும் வேலைக்கிட்டு நாங்கள் வெளில போய் பேசிக்கிறோம், எங்களுக்கு பர்சனல் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அபியக்கா சொன்ன மாதிரி பண்ணிட்டு போனோம். ஓகேவா? அந்த சாண்ட்ரா இஷ்யூ வந்து அவங்க பேசினாங்க. அவங்க அவங்க பேசினது பிக் பாஸ் வந்து திருப்பி வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு தடவை திருத்திட்டாங்க. ஆனால் பார்வதி இதோட எத்தனை தடவை பண்ணிட்டு இருக்காங்க? கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்கும் பண்ணாங்க. தொடர்ந்து பண்ணனால தான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்திருக்கு.
ஓகேவா? இந்த வாரம் கண்டிப்பா இத அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தப்பு பண்ணா, நான் தப்பு பண்ணேன்றத ஃபர்ஸ்ட் ஒத்துக்குங்க. அத விட்டுட்டு சாண்ட்ரா ஏன் பண்ணாங்க? இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை? அவங்க வந்த பிரச்சனைக்கு ஹவுஸ்மேட்ஸ்க்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இவங்க பண்ணதுல ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிரச்சனை வந்திருக்கு. அதான் என்னோட பாயிண்ட். சரி பேசிட்டீங்களா? பேசவா? பேசுங்க ப்ரோ. விக்னேஷ், இது வந்து அதுக்கு முன்னாடி நான் விக்னேஷ் உனக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கிறேன். சூப்பர், செம்மையா பேசுனேன். பேசுங்க ப்ரோ. கேட்கலாம். இல்ல ஆக்சுவலா இது நீங்க எப்படி வந்து தெரியுமா இருக்கு? நினைச்சிட்டு இருக்குது என்னன்னா அந்த கனியக்காக்குல பண்ண படகுல போனே அந்த மாதிரி இருக்கு. இருங்க என்ன ஃப்ளோ போயிடும் எனக்கு. இது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து பார்வதி கமருதீன் மைக் இஷ்யூனால தான் இது பெரிய அட்ரஸ் பண்ணப்படுதுன்னு கிடையாது. ஆக்சுவலா அவங்க நிறைய பேர் அங்க இது மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க பண்றதும் சிலது ஓவரா போகுது. அதை வந்து இவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இவங்க 2 பேர் கொடுத்துருக்கலாம். ஏன் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் அந்த வேலையை பார்த்துருக்குறானுங்க. நீங்க வந்து சரியா பார்க்காதனால நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. எம்ஜே வந்து ஆதி அரோரா காதுல அப்பப்போ பேசுறான். மைக்கை மறைச்சு வச்சுட்டு தான் போய் பேசுறான். கனியும் அதான் பண்றாங்க. எல்லாருமே இது வேலை தான் பண்றாங்க. பண்ணாமலாம் இல்லை. இன்னைக்கு காலைல கூட மைக் இஷ்யூ வந்தது. யாரு? அரோரா காலைல பெட்ல இருக்கும்போது மைக் இல்லாம தான் பேசுனாங்க. அவர் ஹோலா வந்து இந்த இஷ்யூ வரும்போது தான் அதை அட்ரஸ் பண்ணி எல்லாருமே வைக்கிறாரு. நீங்க ஃபுட்டு நீங்க நிறைய ஃபுட்டு கொடுக்குறாங்க, நிறைய ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி பார்வதி இஷ்யூ மைக்கை வச்சு அவர் பிக் பாஸ் என்ன பண்றாரு? எல்லாம் முட்டை பால் எல்லாம் தூக்கிட்டாரு. இப்போ அவங்க வச்சுன்னு அவங்க தான் வந்து வரணும். நீங்க கேட்டு கண்டென்ட் அவருக்கு அவங்க கொடுத்துட்டாங்க கண்டென்ட். பேசுங்க இப்போ. அவ்வளவுதான். மைக் இஷ்யூ அந்த ஒரு ஆள் மட்டும் கிடையாது. எல்லாருமே தான் பண்றாங்க பர்பஸ்ஃபுல்லா. அவருக்கு பிக் பாஸ்க்கு என்ன வேணும்னா இவங்க பேசுற கண்டென்ட் வந்து வெளியே தெரியணும். அதுக்கு தான் அவர் ஸ்டிக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இது ரூல்ஸ் பிரேக் தான். இது ரூல்ஸ் பிரேக் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நடந்து தான் இருக்காது. அது ஒரு ஆள் கோணத்துல நம்ம பார்க்கும்போது அது தப்பா தான் தோணும். சரி, நான் பேசணுமா ப்ரோ? பிக் பாஸ் வந்து இப்ப நீங்க பேசுங்க. எல்லாம் பண்ணனால நான் இந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாரா, இல்ல பார்வதி கமருவின் பண்றனால இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் பண்றாங்க. பார்வதி கமருதீன் இல்ல உங்களால மத்தவங்களுக்கு பாதிப்பு தான் சொன்னாரு. ஆ, இப்ப எல்லாரும் நீங்க பண்றீங்க, அதனால நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்ன பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அவர் என்ன சொன்னாரு? பார்வதின் கம்புருதின் பண்றனால தான் உங்க ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ இதுல மெயினா அதிகமா பண்ணது யாரு? பார்வதி கமருதீன் தானே. அப்ப நாங்க பார்வதி கமருதீன் தான் இது பண்ண முடியும். நீங்க சொல்றீங்க எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பண்றாங்க, நானும் பார்க்க தான் செய்றேன். பட் இன்னைக்கு நடந்த இஷ்யூல எதனால ஹவுஸ்மேட்ஸ்க்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்கன்னா, பார்வதி கமருதீனால மட்டும்தான் எடுத்து வச்சேன்றதை பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் நீங்க எல்லாரும் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இன்னைக்கு பேசியிருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி வந்து பார்வதி கமருதீன் பேசிக்க மாட்டேன். எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வன்ம புனைக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். சாண்ட்ரா பண்ணது தப்பு, எல்லாமே பண்ணதுன்னு. ஆனா குறிப்பிட்டு பார்வதி கமருதீனுக்கு நான் நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நேத்து நைட் இந்த மாதிரி பண்ணீங்க, அப்பயும் ஆன் பண்ணோம், இப்பயும் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி இந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து வச்சாரு. சோ அப்ப பார்வதி கம்பெனி தானே எக்ஸ்ட்ரீமா பண்ணியிருக்காங்க. சோ அது அது கரெக்ட் அது தாங்க. தப்பு ம். தான். நான் வந்து சும்மா ஃபன்னா சொல்லிட்டு இருந்தேன். லவ்வர்ஸ் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம். அவங்க பண்ணது தப்பு இல்ல, தான். ரூல் பிரேக் ஆப்வியஸ்லி தப்பு தான். எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா க எடுத்துட்டு போயிருவோம். எல்லாரும் ஏ எல்லாரும் ஆமா. தண்டனை ஏங்க அனுபவிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கரெக்ட். நான் தப்புன்னு ம், நான் ஒத்துக்கிட்டேனே. ம். நான் சும்மா ஃபர்ஸ்ட் ஃபன்னுக்காக சொல்லிட்டு இருந்தேன். அது தப்பு தான். ரூல் பிரேக் தப்பு தான். இல்லன்னே சொல்லல. கரெக்ட் தான். இத போன வீக்கே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா, பக்கெட் விசுவாச அட்ரஸ் பண்றதுக்கு இவங்க 2 பேரையும் போன வீக் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்ப அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த வீக் இந்த மாதிரி நடந்திருக்காது. போன வீக் அட்ரஸ் பண்ணாது ஹோஸ்ட் மேல தான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். வாங்க விஜய் சேதுபதி பக்கம் போலாம். பிரியா ஹேண்ட் ரைஸ் விஜய் சேதுபதி பண்ணிருக்கீங்க, எல்லாம் பழக்க பேசுங்க. முடியாது. இது பிரியா பேசுங்க பிரியா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, நேத்து வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்வதி இல்லாதனால ரொம்ப சூப்பரா போச்சு. நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு வந்து ப்ரோமோவ பார்த்துட்டு பார்வதி ஏதோ பயங்கரமா கத்தி கலாட்டா பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா, பார்வதி ஒண்ணுமே பண்ணல. ஆனா மத்தவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. அத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. அது சொல்ல தான் வந்தேன். தேங்க் யூ. என்ன சொன்னாங்க எனக்கு புரியல. ஓ என்ன சொன்னீங்க பிரியா? அவங்க பிரியாவா? என்ன சாரி. சொல்றாங்கன்னா, டாஸ்க்ன்னு வந்தாலே வந்து பார்வதி தான் ஸ்பாயில் பண்றா. நேத்து வந்து கேப்டன்சி டாஸ்க்லாம் அவ எல்லாம் ஃபன்னா இருந்துச்சுன்னுலாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இன்னைக்கும் டாஸ்க்ல வந்து கலாட்டா வந்திருக்கு. ஆனா அதுல பார்வதி இன்வால்வ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ புரியுது. பார்வதி இஸ் நாட் த ஸ்பாயிலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இல்ல இப்போ நேத்து டாஸ்க்ல பார்வதி இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் பண்ணது வந்து அங்க கனியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த பொண்ணு விளையாடுனதே ஒரே ஒரு டாஸ்க் தான் கேப்டன்சி டாஸ்க். அதுவுமே வந்து தப்பா போயிடுச்சு. அதுல வந்து அதுல ஜட்ஜ்மெண்ட் கூட அவ ஃபெயில். வந்து அதுல கண்ணுல வந்து அடிபட்டு வந்து ஆ விளையாடுனாங்க. எதுவுமே அவ பிரச்சனைலாம் பண்ணல. இவங்க அதான் சொல்லனே சும்மா ஏதாவது இவங்களுக்கு ஒண்ணு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ விடுங்க. பேசணும்ட்டு ஒரு டயலாக் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அத நானும் நினைச்சேன். சரி எத்தனை கேப்டன்சி டாஸ்க் இன்னும் ஒரு 10 கேப்டன்சி டாஸ்க் ஆன மாதிரி உட்காந்து எல்லாத்துலயும் சொதப்பித்தாங்க. சொதப்பினாலே அங்கதான் இருக்கிறாப்புல ஒரு கண்டஸ்டன் ஒரு ஜட்ஜி. ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். பார்வதிக்கு அடிபட்ட மாரி கண்ல வேற யாருக்கா அடிபட்டுருந்ததுன்னா, மத்தவங்கள வந்து வெளிய அனுப்பி விட்டுருப்பாங்க. கலாட்டா பண்ணி, பிரச்சனை பண்ணி. ரெட் கார்ட் மாரி குடுத்து பண்ணியிருப்பாங்க. பார்வதினால தான் வந்து எக்ஸாக்ட்லி. அவ பெருசா எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல. அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் தான் வந்து பார்வதி சபரி நாமினேட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அடி வாங்குனது பார்வதி. ஆனா எவ்ரி வீக் இந்த வீக்க தவிர எல்லா வீக்கும் சபரி தான் வந்து பார்வதி நாமினேட் பண்ணிட்டுருக்காரு. அது அட்வான்டேஜாவே எக்ஸாக்ட்லி, எடுத்துக்கல. எக்ஸாக்ட்லி. சரி அதை விடுங்க. கனிக்கும் பார்வதிக்கும் என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இந்த வீக் மட்டும் தான் பண்ணல. போன வாரம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. தூங்கி எஞ்சா கூட பார்வதி பேர் தான் வரும் பொழுது. கனிக்கு பார்வதி போவியா, பார்வதிக்கு கனி போவியா, அவ்வளவுதான். இல்லையே அவங்க கனி பேரே அதிகமா எடுக்கிறது இல்லையே. இங்க தாப்பால் உடைஞ்சு போனா கூட பார்வதி என்ற பேர் தான் கனி எடுக்கிறாங்க. லைவ்ல வினோத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாத்துலயும் நின்னு கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் ஒரு டாஸ்க் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ண டாஸ்க்கு இவ்வளவு கலாட்டா பண்றாரு. தோத்து போயிருந்தா அவ்வளவுதான் போல. வீடே ஒன்று ஆக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வினோத். ஸோ ஆக மொத்தம் இந்த கோட் டாஸ்க்கும் வந்து கபலீகரமாக போகுது. அதுல ஒண்ணும் இல்ல, இழுத்து மூடிருங்க, அவ்வளவுதான். ஆட பாவீங்களா அப்படிங்களா. பேசுங்க ப்ரோ, பேசுங்க தளபதி ப்ரோ. கேக்குதா? ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது 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 கேக்குது, கேக்குது. பேசுங்க பேசுங்க. அப்புறம் விஜய் சேதுபதி இருக்காண்டியும் பார்வை பேச விடுறாங்க. கமலா இருந்தா பைக்கை கழட்டி போட்டு வெளியே போய் உட்காரமான்னு சொல்லியிருப்பாங்களா? கமலா இருந்தா புரியல, செகண்ட் சீசன்ல பண்ண மாதிரியா? ஆமா, அப்புறம் மும்தாஜ் போய் வாரமா உட்காரமா இந்த மாதிரி உட்கார சொல்லியிருப்பாங்களா? கமல் சாரே செவன்த் சீசன்லாம் ரொம்ப இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிக்கல, ரொம்ப வான் பண்ணி தான் விட்டாரு தவிர அந்த செகண்ட் சீசன் செகண்ட் தேர்ட் சீசன் அந்த மாதிரி ஃபோர்த் சீசன்ல பண்ண மாதிரிலாம் பண்ணலையே. நெக்ஸ்ட் அந்த சீசன்ல செவன்த் சீசன்லாம். பட் அது வந்து என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஹோல் ஹோஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கூடாது. இவங்க 2 பேர்த்தையும் டைரக்ட் நாமினேஷன்ல போட்டிருக்கணும். அப்படின்னா தான் ஒரு பயம் வரும். இது திரும்பியும் பண்றாங்களா, ஒருத்தவங்களை எவிக்ஷன் பண்ணுங்க. ஒரு இந்த மாதிரி வந்து போன நீங்க ரூல்ஸ் அதிகமா மீறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கும் டிஆர்பி ஏறும்ல. ரூல்ஸ் அதுக்கு அடுத்து யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. டைரக்ட் நாமினேஷன்ல போட்டா பயம் வரும்ல. ம் அப்படின்னா பார்வை காப்பாத்துறதுக்கு பாக்குறாங்களா ப்ரோ? அது என்ன பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. நான் பண்ண 100 என்னத்துக்கு 100% காப்பாத்த தான் ப்ரோ பண்றாங்க. அந்த அவங்க வீக்கெண்ட்லயே கேட்க இன்ட்டு மாட்டேங்கிறாங்க. இல்ல. இப்போ அவங்க வந்து இன்னைக்கு ரம்யா கூட சொல்றாங்க. ம். இவங்க வந்து நீ தான் லாஸ்ட் வீக் வரைக்கும் உன்னை பாப்பேன்னு சொல்லிட்டார்ல, நீ ஏன் பயப்படுற, பயப்படாத அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். இது விஜய் சேதுபதி மேலதான் தப்பு. இந்த மாதிரி வந்து நீங்க வாங்க உங்களை நான் ஃபினாலே வீக்ல பாக்குறேன் அப்படின்னா அப்ப அவங்க இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அப்படியே அப்புறம் பார்ப்பன் சரியா அப்படியே பாருக்கு துரோகம் நடக்குதுங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. எல்லா ஃபேன்ஸுமே அப்படிதாங்க முட்டு குடுப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வன்மம் பண்ணி நீங்க ஓவரா முட்டு கொடுக்குறீங்களா? நீங்க யார் ஃபேன் சொல்லுங்க. நீங்க அவங்களே எங்கால முடிஞ்சது நாங்க முட்டை ம். கொடுக்குறோங்க. நான் ஆமா. யாருக்குமே ஃபேன் இல்ல. இந்த இப்படி சீசன்ல ஃபேவரட் ஆகிற வரைக்கும் யாருமே இல்ல. சௌந்தர்யா ஃபேனா நீங்க? பேசலாமா போன சீசன் பத்தி? பேசுங்க, நான் பேசுறேன். அன்புமுனை
என்ன பேசணும் சௌந்தர்யா பத்தி? என்ன நீங்களும் சௌந்தர்யா ஃபேனா? இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே சௌந்தர்யா மேன் தான். கடவுளே! நீங்க யார் ஃபேன்? நீங்க யார் சீரிஸ் வன்மப்பூனை லாஸ்ட் சீசன்? அத எதுக்கு கேக்குறீங்க? அது போன வாரம். நான் சொல்றது இந்த சொல்லுங்க. வாரம். நீங்க இப்ப ஏன் கேட்டீங்கல்ல. எனக்கு போன ம். சீசன் மஞ்சரி தான் பிடிக்கும். அதான் விஜய் சேதுபதி லாஸ்ட் சீசன்ல முட்டு கொடுத்தாங்க, இந்த சீசன் முட்டு கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்து நீங்க தேடி சப்போர்ட் பண்றீங்க. புரியல. லாஸ்ட் சீசன் நீங்க ஏதாவது வேற ஏதாவது பிக் பாஸ் பாக்குறீங்களோ? இல்ல லாஸ்ட் சீசன் பாத்தீங்களே கேளுங்க சொல்லுவாங்க. மஞ்சரி என்னப்பா? அவர் போன சீசன்ல ஃபுல்லா முட்டு கொடுத்தது தீபக்குக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? எனக்கு புரியல எனக்கு. மஞ்சரிக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தாங்கன்னு கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஹலோ. சரி லாஸ்ட் சீசன் போவானா? இந்த சரிங்க, சீசன் இந்த வாங்க. சீசன் கூட அவர் எங்கங்க பார்வதிக்கு முட்டு கொடுக்குறாரு? அப்புறம் முதல்ல மைக்கம் ஃபுல்லா அவளை ஏங்க வச்சு அவரோட வெளுத்து ஃபுல் டைம் வாங்கியிருக்காங்க. வேலை அவரோட ஃபுல் டைம் வேலையே பார்வதிக்கு முட்டு கொடுக்கறது தாங்க. அபி பார்வதிங்க அபி ரியாக்ஷன் என்ன வேணா கொடுக்காதீங்கன்னு தான் வாய்க்கு சொல்லுவாங்க. வந்ததெல்லாம் அதான் வாய்க்கு இல்ல வந்ததெல்லாம் இல்ல பேசலான்ற இல்ல மாதிரி வன்மப்பூனை பேசாதீங்க. வன்மப்பூனை உண்மைதான். சரி இல்ல நீங்க இல்ல எனக்கு ஒரு வன்மப்பூனை 2 இன்ஸ்டன்ட் சொல்லுங்களேன் வன்மப்பூனை பார்வதியை இல்ல இல்ல திட்டினது. நான் இல்ல இல்ல வன்மப்பூனை இதா ஒரு விஜய் நிமிஷம் ஒரு நிமிஷம். பார்வதியை வந்து விஜய் சேதுபதி திட்டு 2 இன்ஸ்டன்ட் சொல்லணுமா? அதாவது அவங்க மூஞ்சி காட்டினது, அவங்க ரியாக்ஷன் காட்டினதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அதுக்கு வாங்க வேண்டியதுதான். இல்ல நான் புரியல. கேட்கறது அது வாங்க தவிர வேண்டியதுன்னா இவங்கள இப்ப நீங்க வந்து முட்டு கொடுத்தாங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்? முட்டு கொடுத்தாங்கன்னா வாங்க வேண்டியது கூட திட்டாததுக்கு பேரு தான் முட்டு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அப்படி புரியுதா? கிடையாது. சரி அவர்கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு அங்க ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தா அவர் திட்டதாங்க செய்வாரு. அது எப்படிங்க என்னங்க திட்டாம இருப்பாரு? இல்லங்க நீங்க இல்ல இல்ல என்னங்க நான் பேசுறீங்க? சொல்றேன். இல்ல போன முட்டு சீசன்ல வந்து குடுக்கறதுனா என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எனக்கு அதுக்கு இல்லங்க சொல்லுங்களேன். அதுக்கு முட்டு அர்த்தம் சொல்லுங்களேன் கொடுக்கறதுன்னா எனக்கு. அவர் வந்து அவ்வளவா திட்டாம இருக்கிறது. அவ்வளவா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவானா என்ன அர்த்தம்? இல்ல நீங்க இல்ல என்ன நான் சொல்றேன் அர்த்தத்துல வேணா இல்ல இல்ல எடுத்துக்கலாம். இல்ல 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 அபிகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வன்மப்பூனை இந்த மைக் ஃபிஷ் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்தே அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? அவர் லாஸ்ட் வீக்கே கேட்டுக்கலாமா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவரு வந்து நான் நான் பேசி முடிச்சிடுறேன். நான் இது ஒண்ணு லாஸ்ட் வீக் விக்னேஷ், நான் ஒண்ணு சொல்லட்டுமா விக்னேஷ்? உங்க பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன், லாஸ்ட் வீக் எந்த முக்கியமான பாயிண்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணல. டாஸ்க்க பத்தியே அதுதான் டிஸ்கஸ் சொல்றேன். பண்ணல. என்ன அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க எப்படி பார்வதிக்கு மட்டும் முட்டு குடுத்தா நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்க பாயிண்ட் வன்ம நீங்களே திரும்பி ரிப்பீட் பண்ணுங்களேன். விக்னேஷ் வன்மப்பனை விக்னேஷ் வன்மப்பனை நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பக்கெட் விக்னேஷ் டிஷ்யூ வச்சு ஒரு இதையே ஃபுல் எபிசோட் ஒரு முடிச்சாச்சு. இதையே இழுத்து அடிக்கணும் தான் பண்றாங்க விக்னேஷ். பக்கெட் இதையே டிஷ்யூ இழுத்து தேவையில்லாத அடிக்கணும் ஒரு தான் இஷ்யூவை பண்றாங்க. வச்சு ஒரு ஃபுல் எபிசோட் முடிச்சாச்சு. எந்த முக்கியமான விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த மேட்டரை மட்டும் ஏன் அதுதாங்க டிஸ்கஸ் பண்ணல நீங்க கேக்குறது என்ன அதுதாங்க நியாயம்? ஒண்ணும் இல்லாத பக்கெட் மேட்டருக்கு முட்டு கொடுத்தாங்க. பிக் பாஸ் மதியம் கத்திட்டு இருந்ததும் வந்து கேட்கல. அப்பனா பக்கெட் மேட் முட்டு கொடுத்தது அது விக்ரம்க்கு ஆமா சப்போர்ட் அது பண்ணது. ஓகேவா? பாருக்கு இந்த இந்த பாருக்கு தான் சீசன் சப்போர்ட்டா வந்து போச்சு. இல்ல சாரி என்னங்க பேசுறீங்க? இந்த பாரு சீசன் அவர் சப்போர்ட் கேமரன்னு பண்ணது முடிச்சாங்க. விக்ரமுக்கு. நீங்க வேற ஏதோ பிக் பாஸ் பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க தான் வேற பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாரு சரி, ஒரு நிமிஷம் கேமராங்கிற இருங்க. மாதிரி அதில் இருங்க காட்டினாங்க. இருங்க இருங்க தளபதி ப்ரோ சந்தியா பேசிட்டான். சந்தியா பேசிருங்க சந்தியா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம். இல்ல கைஸ் நானும் கை தூக்கியிருக்கேன் கைஸ், தெரியுதா? ஓ சாரி இல்லையே. சாரி. அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட். அஞ்சலி பேசுறீங்க அப்புறம் சரி சந்தியா பேசுங்க. அஞ்சலி பேசுறீங்க அஞ்சலி. ஓகே ஓகே, நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ஐம் ஜஸ்ட் மிடில். எனக்கு என்னன்னா, இது வந்து எல்லாரும் பண்றாங்க, அதெல்லாம் ரைட். பட் ரொம்ப பண்ற நம்மளுக்கு டிவியில காட்டுறது, ரொம்ப பண்றது டெஃபினெட்லி இந்த பார்வதி தான். ஓகேங்களா? அது பயங்கர எரிச்சல் எல்லாருக்கும் தான் இருக்கு. அது இதுவே அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். அது நாங்க எல்லாம் வன்ம கூட கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க எனக்கு தெரியும். அவங்க ஜோக் தான் சொன்னாங்க முன்னாடி. இப்ப என்னன்னா, இத வந்து கண்டிப்பா இழுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா இவங்க குடுக்குற கான்டென்ட்டே கொஞ்சம் தான். அதுல நெறைய குடுக்குற தப்பு கான்டென்ட்டு எது பண்ணாலும் பார்வதி தான். எல்லாத்தையும் ஒரே வீக்கெண்ட்ல முடிக்க மாட்டாங்க விக்னேஷ். அது இழுத்து அடிச்சு இதையும் கொண்டு வரணும்னு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த மேக்கர்ஸ் அதுக்கு தே நோ பார்வதி வில் கன்டின்யூ டு டூ திஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் பண்றாங்களும் தெரியும். பட் இப்ப வந்து இதே வந்து சாண்ட்ராவ வச்சு சொன்னா அவ்ளோ எஃபெக்டிவா இருக்காது. ஓகேங்களா? அவங்களுக்கு அதுவும் நெறைய டைம் நம்மளுக்கு காட்டவும் இல்ல. இவங்க பண்றது தான் நெறைய டைம் காட்டுறாங்க. ஒருவேளை இவங்க தான் நெறைய பண்றாங்க கூட இருக்கலாம். ஸோ இத வச்சு தான் ஒரு இது பண்ண முடியும். இத வச்சு தான் திரும்பியும் பார்வதிய ஒரு இது வச்சு தான் இந்த ஹோல் இஷ்யூ இழுக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ அத கொஞ்சம் பெருசா ஒரு வியூவர்ஸ்க்கு இந்த மாரி எல்லாம் போய் பேசணும்னுக்கோசரம் இது கண்டிப்பா பார்வதிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது பண்ணது 100% ரைட். பார்வதிக்கு ரொம்ப டிசர்வ்ட். பட் இத மத்தவங்க யாரு சொன்னாலும் அவ்ளோ எஃபெக்டிவா இருக்காது. இவங்கள வச்சு இவங்கள வந்து அவ சொல்வால்ல, எனக்கு வந்து அவமானமா இருக்கும். சம்திங் ஷீல் சே. அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணணும். ஹவுஸ்மேட்ஸும் கோவப்படணும்.
இப்ப கோவப்படாம இருக்காங்க. பட் வரும். கோவம் வரும். அவங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். பட் அது வந்து என்னன்னா, எல்லாரும் தாங்க பண்றது அவங்களுக்கு தெரியாது. இப்ப இவங்க 2 பேர் பண்ற மாரி தான் காட்டுவாங்க. ஸோ அண்ட் ஐ டோன்ட் நோ. ஆ ஒரு ஒரு நேத்து வேற நெறைய ஃபுட் குடுத்துருந்தாங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்கன்னு யாரோ சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஹூ செட். வினோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. நெறைய குடுத்துருக்காங்களே அப்படி சொன்னாங்க. அதுவும் ஒரு இப்ப இன்னைக்கு பார்த்தேன்னா, அதுவும் ஒரு ஹிண்ட் மாரி தான் இருக்கு. இஃப் யூ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் திங்க் அபவுட் இட். எதுக்கு ஓவரா சப்ளைஸ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி யாரு வந்து ரொம்ப அடிச்சா எஃபெக்டிவா இருக்கும்னா அது பார்வதி தான். அண்ட் தென் அவங்க ஷீல் வில்லிங்லி டூ ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ். அது ரொம்ப அனாயிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப தேவைதான். நல்ல நேத்து நைட்டே பண்ணும்போது இட் வாஸ் சோ இரிட்டேட்டிங். டெலிபரேட்லி ஷீ இஸ் புல்லிங் ஹர்ஸ் டவுன் அண்ட் ஷீ இஸ் புல்லிங் அவந்தும் ஷீ இஸ் புல்லிங் கப்ருதீன்தும் புல்லிங். இட்ஸ் சோ இரிட்டேட்டிங். ஸோ ஐ ஃபீல் இதுதான் ரீசன் எனக்கு தோணுது. இவ்வளோ அடிச்சா தான் பெரிய இம்பேக்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ தேவை அடி தேவை அப்படிதான் எனக்கு தோணுது. Nothing wrong in calling her out and beating her up nicely. Thank you, guys. ஓகே. பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பிரியா பேசுறீங்க. இல்ல இல்ல, இவங்க சந்தியா போயிட்டாங்களா? ஓகே ஓகே. சந்தியா எனக்கு போயிட்டாங்க. பிரியா ஒரே பிரியா பாயிண்ட்ஸ் தான் பேசுங்க இருக்கு. பேசுங்க பேசுங்க பிரியா. ஒரே பாயிண்ட் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து இந்த மைக் இஷ்யூ இல்லைன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஃபுல் டே பேசுறதுக்கு லைவ்லயும் சரி எபிசோட்லயும் சரி. ஆனா எனக்கு இன்னைக்கு அரோராவோட அந்த என்ன பண்ணுவாங்க அந்த இது லாயர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா பேசியிருந்தா. ஆப்போசிட்டா நினைச்சுக்கோங்க. எதுக்கு தான் அவளை லாயரா போட்டாங்கன்னு தெரியல. திவ்யா வந்து பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொன்னா ஒரு எபிசோட் ஃபுல்லா பேசுறாங்க. பா கேட்கவே முடியல. நல்லா திவ்யாவை இருந்தது. லாயரா போட்டிருக்கணும். ஆமா, திவ்யா லாயரா போட்டிருக்கணும். அரோராவை ஜட்ஜா போட்டிருக்கணும். யாருமே இப்ப திவ்யா லாயர் கூப்பிட்டு போறது கிடையாது. That's the part now. பிக் பாஸே நொந்துட்டாரு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுமானா அது உட்காந்து பேசிட்டு இருக்குங்க ஒரு 10 பக்கத்துக்கு. இல்ல திவ்யா வந்து லாயரா கூப்பிடணும். ஜட்ஜா கூப்பிடக்கூடாது. லாயரா கூப்பிட்டானா அவ பேசுற பேச்சுக்கு எதிர்க்கட்சி தயாராயிருவாங்க. இல்ல. அபிகா அந்த மாஸ்டர் பீஸ்ட் உங்களால எடுக்க முடியுதான் பாருங்க. என்னால எடுக்க முடியல. எரர் காட்டுது. எனக்கும் அதான் வருது. Vignesh, I'll go to listener. Yeah, Content I'll go to listener. ஓகே. அவர் லிசனர் போயிட்டு வர சொல்லலாம். மாஸ்டர் பீஸ் லிசனர் போயிட்டு வாங்க. சந்தியா பேசுங்க சரியா. ஹலோ ஹாய். ஹாய் ஹாய். நான் ஆமாம் எனக்கு கால் வந்துச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது நடந்துட்டு இருந்த டாபிக் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு 1 கமெண்ட் இருக்குது. மொட்டு கொடுக்கறது வந்துட்டு நிறையா விஜே பார்வதிக்கு விஜய் சார் நிறைய கொடுக்குறாங்கன்ற மாதிரி. பட் எனக்கு வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்துட்டு பார்வதியை ரொம்ப அட்டாக் பண்ணி வஞ்ச புகழ்ச்சி ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டிஸ்ட் வென் விஜய் சார் வாஸ் அப்ரிஷியேட்டிங். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா ஈவன் அந்த எஃப்ஜே வந்து எஃப்ஜே குறுக்க பேசும்போது கொஷின் கேட்கல. பட் ஆனால் பார்வதி என்னாச்சுன்னு கேட்கும்போது பார்வதி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது வந்துட்டு அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து விஜய் சார் வந்து இன்னவே வந்து அவங்கள வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய இடத்துல நான் வந்து பார்க்குறேன். தட் இஸ் ஒன் திங். அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இன்னைக்கு வந்துட்டு கோர்ட் டாஸ்கில் வந்துட்டு திவ்யாவை சத்தியமாக லாயரும் வேண்டாம், ஜட்ஜாவும் வேண்டாம், அவங்கள ஓரமாக உட்கார வச்சா போதும். ஏன்னா வந்து லாயராக இருந்தாலும் கண்டினியூஸாக பேசி இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்பப்போ டாபிக் டீவியேஷன், அப்பப்போ அவங்களுடைய ஓன் க்ரீஃபு, இது எல்லாத்தையும் வேற கொண்டு வந்து பயங்கரமாக மிக்ஸ் பண்ண என்னம்மா நீ சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் டூ மச் ஆஃப் ரேண்டிங், கண்டினியூவஸ் ரேண்டிங். ஸோ ஜட்ஜும் வேண்டாம், உங்களை லாயரும் வேண்டாம், வேறு யாராச்சும் யூனோ கொஞ்சம் எனக்கு வந்து கனி வந்து ஜட்ஜாக போட்டிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு லைக் ஒரு 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 மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது திவ்யாவை போட்டுக்கல கனியை கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கனியை ஜட்ஜாக போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னுடைய அப்சர்வேஷன் வென் அமித்தும் வந்து திவ்யாவும் இது பண்ணிட்டு இருக்கும்போது
திவ்யா வந்து ஈவன் தோ ஷீ இஸ் அ ஜட்ஜ், நடுவில் லாயர் மாதிரி வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அமித் இஸ் சோ ஃபெட் அப் வித் திவ்யா. அவர் வந்து அவர் வந்து முடியவே இல்லை அவரால். ஐயோ இவங்களோட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, எனக்கு வந்து பெருசா திவ்யா வந்து லாயர் ஆர் ஜட்ஜ்ல வந்து பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் இல்லை. ஒன்லி திங் ஆஸ் யூஷுவல் வெளியில அவங்க எப்படி கண்டினியூஸா அந்த ஆரியமாலா டாஸ்க் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே ஜட்ஜா இருந்தா அவங்க அதை பண்ணிட்டு இருந்த மாதிரி இதாச்சு. பட் அஃப்கோர்ஸ் அரோராவும் காமெடியா கொண்டு போனது வந்து எனக்கு வச்சு செஞ்ச விஷயம் வந்து பயங்கர காமெடியா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ஈவன் விக்ரம் கூட வந்துட்டு ரொம்ப காமெடி அழாதீங்க அழாதீங்கன்னு பண்ற அந்த ஏரியாலாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் தேங்க்யூ. பட் திவ்யா லாயர்லாம் யாரும் இல்ல 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 ஆக்சுவலா கேரக்டர் வந்து உள்வாங்கிக்கணும். அதாவது ஜட்ஜ்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது கேரக்டர், அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா சூப்பரா இருந்திருக்கும். அதாவது ஜட்ஜ்னா பேச மாட்டாங்க, ஓகேவா, அப்சர்வ் பண்ண தான் செய்வாங்க. அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஜட்ஜ் வந்து என்றைக்குமே பேச மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு இது சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இதுவே கிடையாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஜட்ஜு அதாவது அட்வொகேட் என்ன பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறது மட்டும்தான் ஜட்ஜோட வேலை. அவன் ஜட்ஜ் வந்து மோஸ்ட்லி எந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தா இது பண்றதா இருந்தா மட்டும்தான் அட்வொகேட் கிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. பட் அங்க ஸ்கூல்ல நிக்கிற யார்ட்டையுமே வந்து கேட்க மாட்டாங்க, ஓகேவா. ஒன்லி அட்வொகேட் கிட்ட மட்டும்தான் ஜட்ஜ் பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அந்த கேரக்டரை கொண்டு வரணுன்றதை அப்சர்வ் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ன்றது என்னோட தாட். தேங்க்யூ. தேங்க்யூ சந்தியா. நீங்க யாருமே அட்டாச் பண்ணல. அன்ஃபில்டர் ப்ரோ. அன்ஃபில்டர்ட் பேசுங்க. இது கேக்குதா கேக்குது ப்ரோ. ப்ரோ? எனக்கு வந்து கானா ஐந்தத்தோட என்ன ப்ரோ, நேற்றும் அதான் பேச வந்தேன். அந்த அரோரா இஷ்யூலயே இன்னைக்கும் அவர் பண்றது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை ப்ரோ. இந்த ரொம்ப ரொம்ப awkward-ஆ இருக்கு. ரொம்ப ஓவர் போயிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன். அது ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. கண்டினியூஸா பீன் டூயிங். அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் தென் கோட் டாஸ்க்ல வந்து இவர் வந்து கமருதீன் வந்து லைட்டா எமோஷனலா மண்டையை கழுவிடுறாரு அரோராவை. அதனால உங்களால ஒழுங்கா பாயிண்டா எடுத்து வைக்க முடியல. இல்லைன்னா இப்ப வேற யாராச்சும் இருந்தா கூட கொஞ்சம் இன்னும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசியிருப்பாங்களான்னு தோணுச்சு. பட் இட் வாஸ் ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. இவர் வின் பண்ணிட்டாரு, வினோத் வின் பண்ணிட்டோம், எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றாரு ஒண்ணுமே தெரியல. இப்போ லைவ் பார்த்துட்டு இருந்தேன், அங்கேயே அவ்வளவு போய் சொல்றாரு. அவர் வந்து நாக்கு வந்து கீழே வந்து ட்ரை ஆயிடுச்சான் லிப்ஸ், அதனாலதான் நாக்கு அப்படி பண்ணன்றாரு. இது ரம்யா கிட்ட அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பண்ணிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு வீடியோ ஆமா பாத்திருக்கீங்களா? ஆமா, அந்த கேமரா ஜூம் பண்ணும்போது தானே ஆ, பார்த்திருக்கேன். அண்ட் தென் ஆப்போசிட்ல இருக்க இதை ஸ்ட்ரெயிட்டா ஆதிரைய பார்த்து பண்றாரு. வேற எங்கேயாச்சும் பார்த்து அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா கூட பரவாயில்ல, ஆப்போசிட்ல இருக்க பர்சனை பார்த்து ஸ்டேர் பண்ணி பண்றாரு. அது ஒரு மாதிரி ரொம்ப வியானெல்லாம் சொல்றாங்க. அங்க கமருதீனும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் அது ஆக்வர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் லிப்ஸ பத்தி எல்லாம் நான் எதுவுமே பேசவே இல்லை, அதெல்லாம் பத்தி நீ சொல்லாத, அது அவரோட இதுன்ற மாதிரி மாத்தி பேசுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்க. someone has to tell that and stop him from doing that. And then இன்னொரு போய் என்ன சொன்னார்னா, அங்க வந்து ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் இருக்க நட்புனால அவங்க கொஸ்டின் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. லைவ்ல அது 1 hourல காட்டல. லைவ்ல வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, அவங்க நட்புனாலதான் சொன்னேன், நீ ஏன் உன் பேரை எடுத்துக்கிற, அது வியானாவை கூட இருக்கலாம் அப்படின்னு மாத்தி பேசுறாரு. ஒரு செகண்டுக்கு ரொம்ப மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காரு ப்ரோ. அவரு கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறாரு, பயங்கரமான்னு தோணுது. ஏன் டைட்டில் பத்தி அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். அவருக்கு பிபி செக் பண்ணிவிடுங்க, பயங்கர ஹை பிபி இருக்கு அவருக்கு. பிபி சுகர்லாம் செக் பிபி பண்ணுறோம். விட அவருக்கு அந்த அக்செப்டன்ஸ் தான் இல்ல, டோட்டல் அக்செப்டன்ஸ் கிடையாது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லக்கூடாது. அது போக அந்த அந்த ஆக்வர்டான அந்த ஆக்ஷன்ஸ் வந்து அது நேச்சுரலா வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும். அண்ட் தென் பாரதியோட மைக் இஷ்யூ, அதை பத்தி என்ன சொல்றது தெரியல.
அபி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, 3 பேர் கதையே எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்ல ப்ரோ. அதனால அதை ப்ரோ அந்த கடந்து ட்ரையாங்கிள் தான் சொல்லாதீங்கங்க. இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணா அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல எனக்கு என்னமோ ஆனா இந்த வீக்கெண்ட் போன வீக்கெண்ட் அதை கேட்டதுக்கு எப்பவுமே இது க்ரோ பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை இன்னும் கொஞ்சம் பண்ண வைக்கிறது தானே கேட்பாங்க. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா மரண விழுன்னு தோணுது. ஏன்னா அதை மட்டும் காட்டல, இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே பார்வதிக்கு நெகட்டிவானதை மட்டும் தான் காட்டினாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பாத்ரூம் கிளீனிங் பண்ணல ஒழுங்கா அப்படின்னு வியானா பேசினது, இல்ல அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எபிசோட்ஸ்ல அனுப்பிட்டேன். காட்டியிருப்பாங்களான்னு கூட தெரியல. பிக் ம். பாஸ் அனுப்பிட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஒருவேளை வீக்கெண்ட்ல பயங்கரமா அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா பார்வதிக்கு கிராஃப் ஏறிடுமா? அப்புறம் சிம்பத்தியில நிறைய ஓட்ஸ் வந்துடும் அப்படிலாம் சொல்றாங்களா? அது கண்டிப்பா உண்மையா? ஏறும். அது அது ம் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனா, ம் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கோ டாஸ்க்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கலாம் கிளியரா பனிஷ்மெண்ட். அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே அவங்களுக்கு செம்பத்தி ஏத்தணும்ன்றதுக்காக எல்லாரும் போய் அவங்க கூட சண்டை போடணுன்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க இல்லையா, ஆனா அவங்க யாரும் கார்னர் சண்டை பண்ணணும் போடவே இல்லையே. எல்லாருமேன்ற மாதிரி. இல்ல ஆனா யாரும் அது சண்டை பிக் போடவே பாஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. ஏன்னா பட் அவரோட ஏன் என்னோட இன்டென்ஷன் அதுதானே. இல்ல என்னோட கெஸ் என்னன்னா, அவங்க எல்லாரும் ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, இவர் வந்து எப்படி இருந்தாலும் பார்வதி லாஸ்ட் வீக் வரைக்கும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ பார்வதி இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்களே, அப்ப இவங்க கூட எதுக்கு சண்டை போட்டு இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டை தான் பிக் பாஸ் எதிர்பார்க்கலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கண்டிப்பா. அது போக இதே ஆப்போசிட்ல யோசிச்சு பாருங்களேன். இது வேற யாராச்சும் பண்ணி பார்வதி வந்து அங்க பார்வதிக்கு டீ கிடைக்காம போயிருந்தா, இன்னைக்கு ஃபுல்லா அதை மட்டுமே பேசியே வந்து ஒரு 100 வாட்டி பேசியிருப்பாங்க. எனக்கு டீ கிடைக்காம போனதுக்கு அவன் தான் காரணம், அவனை அது பண்ணிடணும் இது பண்ணிடணும்ட்டு. ஆனா யாருமே பேசாம இருந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் அது நல்லதுதான். அவங்கள போய் கார்னர் பண்ணி அவங்களுக்கு சிம்பத்தி ஏறி அவங்க டிராமா கிரியேட் பண்றதெல்லாம் பண்ணாம நம்ம பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. பார்க்கலாம். ஆனா சம்டைம் அது அதர் அவங்க யாராச்சும் ஒருத்தர் காண்டாயி அதை போய் கேட்டுருவாங்கன்னு தான் தோணுது. லட்சி எனக்கு ஒரு டவுட்டு. பார்வதி வந்து கிச்சன் டீம்ல வெசல் வாஷ்ல தானே இருக்காங்க. அவங்க எதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணணும்? லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கா? ஓகே ஓகே ஓகே. இல்லையே இந்த வீக்குமே அவங்க வெசல் வாஷிங் தானே இல்லக்கா, மாத்திட்டாங்க. லாஸ்ட் வீக் இல்ல லாஸ்ட் வீக் இந்த வீக் வந்து வியானா இருக்காங்களாம். ஓகேவா? லாஸ்ட் வீக் வந்து பாரு இருந்தப்ப இந்த மாதிரி சரியா க்ளீன் பண்ணலன்னு சொல்லி வியானா வந்து ஓகே அக்யூசேஷன் பண்ணாங்க. பார்வதிட்டு கேட்கும்போது ஆமா நான் சரியா பண்ண நான் இது அதாவது சம்திங் அது நீங்க 1 ஹவர் பாத்தீங்கன்னா தெரியும்க்கா. கிரியேட் பாருங்க. ஓகே ஓகே நம்ம இல்லையே பண்ணன்னு தான் சொல்லுவா. என்ன சொன்னாங்க? பண்ணன்னு தான் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? முதல்ல வியானா கேட்டது அவளுக்கு புரியல. அப்ப கேட்கும்போது நான் இல்ல பண்ணி அது நீங்க அது சொல்ற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது நீங்க 1 ஹவர் பாருங்க புரியும். ஏங்க நான் பார்த்துட்டு தாங்க வந்து சொல்றேன். நான் சரியா பண்ணலன்னு அவ எப்படி இல்லங்க சொல்லியிருப்பாங்க? இருங்க. ஆக்சுவலா முதல்ல வியானா வந்து அவ கேட்டது வந்து அவளுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தண்ணி நிக்கும்ல அந்த இடம்னு அவ சொன்னதுக்கு அப்புறமா அங்க பண்ணுனேன்னு சொல்லுவா. நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். இல்ல ஏங்க அவங்க வந்து நான் பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க. நான் லைவ்லயும் பார்த்தேன் ஆ பண்ணன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க அத ஆமா அததான் வியானா வந்து அத நீங்க பண்ணீங்க. ஆனா இத வந்து நீ இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் டெய்லி பண்ணேன்னு சொல்லுவாங்க. இல்ல பார்வதி, டெய்லி பண்ணா இந்த கரை வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2-3 டேஸ் அப்படியே விட்டாதான் அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பார்வதி. ஆனா ஷி டோல்டு இல்ல நான் நேத்து கூட பண்ணேன், நேத்து நைட்டு கூட பண்ணேன். அப்பனா நீ ஒழுங்கா கிளீனிங் பண்ணல, அது ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னாங்க. இது பிரசாந்த் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. பேசுங்க ப்ரோ. பேசு பிரசாந்த். ஹலோ விக்னேஷ் ப்ரோ, ஹலோ அபியத் ப்ரோ, ஹலோ ரோமன் ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஹாய் ப்ரோ. ரோமன் ப்ரோ, எனக்கு என்னன்னா சொல்லுங்க நீங்க ப்ரோ. வந்து பார்வதிக்கு வந்து சிம்பத்தி வரும்ன்றீங்க. எப்படி என்னோட இதுல வந்து எப்படின்னா பார்வதிக்கு எப்படி சிம்பத்தி வரும்னு நான் கேக்குறேன். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு மத்தவங்க பண்ணி அவங்கள வந்து இது பண்ணல, இவங்க வேணும்ட்டு தான் பண்ணாங்க. மத்த சீசன்லயாச்சும் டாஸ்க் பிரேக் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். ஆனா அவங்களோடது வந்து சிம்பத்தி தெரியும், ஓகேங்களா, கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இதுல பார்வதி எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கூட இந்த டாஸ்க்ல கூட பாருங்க, என்னை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து சிம்பத்தி எல்லாம் வந்து பார்வதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா. ஆடியன்ஸுக்குமே வந்து இப்ப நேத்தும் பாருங்க இன்னைக்கும் பாருங்க,
என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இன்னைக்கு சேனல் வந்து பார்வதிக்கு வந்து ஹைப் கொடுத்த மாதிரி ஏத்தி விட்டு அடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா இல்ல அதனால இல்ல பிரசாந்த் ப்ரோ, பாசிட்டிவ் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆக்சுவலா எல்லாரும் போய் அடிச்சிருந்தா சிம்பத்தி வந்திருக்கும். யாரும் ஆமா. ஆனா அவங்க அடிக்காதது யாருமே நல்லதா அடிக்கல. போச்சுன்னு சொல்றேன். ஆமா ஆமா, அது புரியுது. நல்லதுதான். சப்போஸ் ஆனா இந்த வீக் ஃபுல்லா டீ காஃபி எதுவுமே இருக்காதுல்ல. இப்ப நாளைக்கு கூட டீ காஃபி அடிக்ட் ஆனவங்கலாம் செம்ம அந்த அந்த மூடியாவே இருப்பாங்க ப்ரோ. ஓகேவா? அவங்க எப்ப ஆமா வேணா ப்ரோ. போய் சண்டை போடலாம், சின்ன இது கூட சண்டை ட்ரிப் போட்டா ஆகலாம். கூட ஸோ அதுல அந்த எந்த மாதிரி தப்பும் ஏதாச்சும். வராதுல்ல ப்ரோ. அப்ப கூட எந்த தப்பும் பட் வராதுல்ல. ஆடியன்ஸ்க்கு நமக்கு சண்டே எபிசோடே வந்து பார்வதியை கேமரா போர்ட்ரே பண்ணாங்க. ஓகேவா? பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? லைவ் பார்த்தவங்களுக்கு ஆமா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆமா நமக்கு ப்ரோ. போர்ட்ரே பண்ணி காமிச்சிடுவாங்களோன்றதுதான் என் ஃபீல். தேவின், விக்ரமையும் பார்வதி அண்ட் தென் கம்ருதீன் இந்த 3 பேரை வந்து சேனல்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்கன்ற ஒரு போர்ட்ரேல் தான் கன்ஃபார்மா போகுது. ஓகேவா? கம்ருதீன் போன வீக் எவ்வளவு தப்பு பண்ணாரு. he was asked 0 questions. இந்த வீக் இவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, let's see இந்த வீக்கெண்ட் என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தா தெரியும் இதெல்லாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுல ஒரு இது மட்டும் மாற்றமா இருக்குது. மெயின் என்னன்னா எனக்கு வந்து சேனல் வந்து இப்ப கமருதீனை வந்து பலியாடா கொடுக்குறன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து வந்து மண்டே எபிசோட்லயே ஒரு ப்ராப்ளம் வந்தது. இன்னைக்கு எப்படின்னா விஜய் சேதுபதி வந்து அவரை ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டோன்னே அவர் என்ன பண்ணுவார், நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் இப்ப மைண்ட் செட் பாத்தீங்கன்னா கானா வினோத், பார்வதி, அதுக்கப்புறம் கமருதீன் இவங்க 3 பேருக்கும் பாருங்க 2 நாளா அவங்க பிஹேவியர் பாருங்க, நாங்க தான் இங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வந்துருச்சு. அதனால வந்து அவங்க வந்து நம்ம பண்ண இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிராப்ல மாற்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு சில இது எல்லாமே ஒரு எபிசோடு வந்து 2 நாளா வந்து ஃபேவராலாம் இல்ல. யாருக்கு பார்வதிக்கும் இல்ல, கமருதீனுக்கும் இல்ல, வினோத்துக்குமே இல்ல. ஓகேங்களா? கண்டிப்பா அதனால இல்ல ப்ரோ. அதான் இந்த வீக்கெண்ட் பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும் ப்ரோ. இந்த வீக்கும் கொஸ்டின் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, கொஸ்டின் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா ஃபேவரா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுதான் ப்ரோ. ஓகே ஓகே. பவானி பேசுனா அதுக்கப்புறம் தளபதி பேசணும். பவானி பேசுறீங்களா? வந்துடலாம். சரி, தளபதி ப்ரோ பேசிருங்க. கேக்குதா? ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. அதான் ப்ரோ போன வாரம் வந்து மைக்கு கழட்டிட்டு பேசுனதையும் கேட்கல, அப்புறம் பிக் பாஸ் கிட்ட கத்துனதையும் கேட்கல. அப்புறம் நீங்க ஃபைனல் வரைக்கும் பேசுவீங்கன்னு சொன்னதுனால பார்வதி இந்த வாரம் ஓவர் ஆடுறாங்களா ப்ரோ? புரியல. இதான் ப்ரோ போன வாரம் எந்த விஷயமே கேட்கல, அதனால பார்வதி இந்த வாரம் ஓவரா ஆடுறாங்களா? இன்னொன்னு நாமினேஷன்ல இல்ல. ஏங்க இதனாலுமே அவங்க ஓவரா தாங்க ஆடுவாங்க. அது அவங்களோட இல்ல, நேச்சர், என்ன மெயினா பண்றது? இது மெயினா வந்து நாமினேஷன்ல இல்ல மேடம். அதான் அம்மணி நாமினேஷன்ல இல்ல, அதனாலதான். அதான் அது அதை ஒரு பாயிண்ட் மறந்துட்டு ப்ரோ. இது 3க்கும் சேர்த்து ஓவரா ஆடுறாங்களா? மேபி இருக்கலாம் ப்ரோ. அவங்களே சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நான் நேத்துல இருந்து ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பிக் பாஸ் அந்த இஷ்யூ, மைக் இஷ்யூ நடக்கும்போது. போன வாரமே கேட்டிருந்தாங்களா கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க, இல்லை எல்லாம் நாமினேஷன்லையும் போட்டிருப்பாங்க. இல்ல, இது நேத்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேடம் தான் ஓட்டிங்ல கையாத்து இருப்பாங்க. அதான் ப்ரோ கேட்கலான்னு வந்தேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் தென் அமித் வந்து பயஸ்டா இருக்காரு ப்ரோ கேப்டன்சில. ஏன்னா மைக் நேற்று நைட்டும் அமித் முன்னாடி தானே அந்த மைக்கை தள்ளி வச்சுட்டு பேசும்போது அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து சாரி கேட்கவே சொல்லல. இன்னைக்கு கானாவினத்துக்கு வந்துச்சு. அண்ட் தென் ஒன் மோர் பர்சன் கூட வந்துச்சு, சாரி கேட்க சொல்லல. அரோராவை கேட்க சொன்னாங்க, கம்ப்ளீசன் கேட்க சொன்னாங்க. நான் ஆஃப்டர்நூன்ல இருந்து லைவ் பெருசா பார்க்கல. வேற ஏதாச்சும் அவர் வந்து சாரி கேட்க சொன்னாரா மற்றவங்க ஏதாச்சும்? அவர் மறந்துடுறாரான்னு தெரியல, ஆனா அது கேட்கவே இல்லை அவர். அதை நோட் பண்ணீங்களா யாராச்சும்? ப்ரோ நான் ஒன்னொரு தான் பார்த்தேன். ஓகே ஓகே. அண்ட் தென் பார்வதி வந்து அதுக்கப்புறம் கூட காதுல போய் பேசுறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, அது ஒரு எட்வைட் ஆயிடுச்சோன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரேன்னு விஜய் சொல்லிட்டாரு, என்னதான் நான் தான் ஷோ ரன்னர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி ஒரு சொல்லிட்டாரு, ரியலைசேஷன் இல்ல, ஒரு கலெக்டர் ஆட கில்ட்டினஸ் வேண்டியதான். இல்ல, எதுவுமே இல்ல.
இந்த ப்ரோ கேட்கல எனக்கு. அப்புறம் விஜய் சேதுபதி சொல்லிட்டார்ல நீங்க ஃபைனல்ஸ்னு, அப்புறம் தலகணத்துல ஆட வேண்டியதுதான். எத சொல்றீங்க? அவங்க ஷோஃபால கமருதீன் படுத்துட்டு இருக்கும்போது போய் பேசுவாங்க, அது சொல்றீங்களா? யா அது காதுல எல்லாம் பேசலங்க. அவங்க கீழ படுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஷோஃபால சாஞ்சு பேசுனாங்க. அவங்க குள்ளமா இருக்காங்கல்ல. அதனால உங்களுக்கு காதுல வாய்ஸ் கம்மி பேசிட்டு பண்ணி போயிருக்கும். தாங்க பேசுறாங்க. என்னங்க காதுக்குள்ளலாம் போய் ரகசியம்லாம் பிரியா? பேசலங்க. சாஞ்சு குள்ளமா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க சத்தமா போயிட்டாங்கங்க வாட்டர் பேசக்கூடாதுங்களா? பாட்டில் எடுத்துட்டு. சரி சரி, ஓகே. நான் நீங்க சொல்ற நெக்ஸ்ட் மாதிரியே விஷயம் வச்சுக்கலாம். கேட்கிறேன் நானு. நீங்க பிரியா சொல்ற மாதிரியே பிரியா வச்சுக்கலாம். பிரியா நைட்டு அது திரும்பி பிரியா பேச போறாங்க. அதுக்கு நீங்க வன்மப்புனை ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, அது அவங்க 2 பேரோட பர்சனல்ங்க. பர்சனல் பேசும்போது எப்படிங்க பேச முடியும்னு சொல்லியிருப்பாங்களா? அதையே நீங்க சொல்லியிருக்கலாம் பிரியா. ஆக்சுவலா அவங்க பெண்ட் பண்ணி பேசிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான். அப்படிதான் எனக்கு தோணுச்சு நான் இல்ல, பார்க்கும்போது. கமருதீன் வந்து அங்க எம்மா இப்படி பேசாதம்மான்ற மாதிரி காமிச்சிடுவான். அதனால போயிடுவாங்க. ஓகே, ஓகே. நான் அவ்வளவு டீப்பாலாம் பார்க்கலங்க. தேங்க்யூ. வெல்கம் ஹரிஷ்ணா. ஜெனரலா சச்ச பாரு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ணா ஹரிஷ்ணா கேட்கல. ஒரே நிமிஷம். ஒரே பேசிருங்க பிரியா. இன்னைக்கு இப்ப கேக்குதா? கொஸ்டின் எழுதியிருந்தாங்கல்ல. ஒரே நிமிஷம் கேட்கல. பிரியா. கோ இருமா ஏமா நீ வேற வன்மப்புனை அமைதியாருமா. ஹரிஷ்ணா கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க. வாய்ஸ் இதாகுது, பிரேக் இப்ப ஆகுது. கேக்குதா? சரியா கேக்குதா? இன்னைக்கு எனக்கு கேட்காது. வாய்ஸ் ஹரிஷ் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ கேக்குதுன்னா. வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா சரி, தேடிக்கிட்டு இருந்தேன். திருப்பி கனெக்ட் பண்ணிட்டு வரேன் ஐயோ ஹரிஷ் ஃப்ரெஷ்ஷா. ப்ரோ நல்லா கேக்குது. ஹரிஷ் ப்ரோ உங்களை தான் பாய். ரொம்ப ஹரிஷ் நேரம் ப்ரோ கேக்குதா? பாய். தேடினேன். see you tomorrow. ஹரிஷ் கேக்குதா? ப்ரோ பாய். கேக்குது, see you உங்களை தான் tomorrow. தேடிட்டு இருந்தேன். வாங்க வாங்க ஹரிஷ்ணா வாங்க. டிரைவிங்ல இருக்கீங்களா? இல்லங்க, ஹரிஷ்ணா ஆமாமா டிரைவிங்கா? டிரைவிங்ல இருக்கேன். பட் ஏங்க ரொம்ப டிரைவ் பண்ணும்போதெல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான அடல்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. இல்லங்க, நான் என்ன கையில வச்சுட்டா பேசுறேன்? கார்ல தானங்க பேசிட்டு நீங்க இருக்கேன். உங்களுக்கு ஆபத்து இல்ல. எதிரே வரவங்களுக்கு ஆபத்து. ப்ளீஸ் கட் இல்ல பண்ணுங்க. ஆட்டோ ப்ளீஸ் டிரைவ்ல தான் இருக்கேன். நான் இறக்கி டிரைவ் விடுங்க பண்ணல. ப்ளீஸ். நான் ஏங்க டிரைவ் பண்ணலங்க. ஆட்டோ நீங்க டிரைவ்ல தான் ஆட்டோ இருக்கேன். ஓட்டினாலும் சரி, கார் சரி ஓட்டினாலும் சரி, டிரைவ் பண்ணும்போது வன்மப்புனை பேசாதீங்க. கொஞ்சம் சைலண்டா இருங்க. அவர் சரி, இல்ல பேசிட்டோம். டீடைலா இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்காம சச்ச பாரு பிஹேவியர்னு ஜென்ரலா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். எதுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம்? நல்லா ஏதோ பிஹேவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு அழகா. ஹரிஷ்ணா பேசுங்க சொல்லுங்க பேசுங்க, சொல்லுங்க. மத்தவங்க பேசுங்க, இல்ல ஹரிஷ்ணா மத்தவங்க பேசுங்க. பிரியா இந்த பிரியா ஏதோ இல்ல கொஸ்டின் இருக்குன்னாங்க. ஒரே நிமிஷம். இந்த ம். மைக் இது பண்ணி பேசுறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? உங்க சஜஸ்ட் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல கீழே ஷோ பார்த்துட்டு இருந்த ஏன் அவரே வண்டி ஓட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு தான் ஏங்க பனிஷ்மெண்ட் அவங்கள கொடுக்கணும். நான் என்னோட ஒப்பீனியன் கேக்குறேங்க. நியாயமா ரூல்ஸ மீறினதுக்காக வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம். இல்ல, மும்தாஜ ரொம்ப வெளியே அமிச்ச பேராசெல்லாம் மாதிரி படாதீங்க. அமிச்சிடலாம். ரொம்ப ஹாஃப் அன் பேராசெல்லாம் ஹவர் படாதீங்க. கமலஹாசன் அமிச்சார்ல வீக்கெண்ட் எபிசோட்ல வெளியே போங்கன்ட்டு, அந்த மாதிரி அமுச்சு விட்டுடலாம். டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம்ல ஹரிஷ் ப்ரோ? அவங்க எப்படியும் எதுக்கு வந்துருவாங்க ப்ரோ. இவங்க எப்படியும் நாமினேஷன்ல வந்துருவாங்க. இவங்களெல்லாம் டைரக்ட் நாமினேஷன்லாம் வேலைக்கு ஆகாது. 2 பேர் கூடயும் பேசிக்கவே கூடாது ஒரு வாரம். அதாவது பதனி அந்த வேலை பாக்குறதுல அவ்வளவு இல்ல சந்தோஷம். ஹரிஷ் எப்படி ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ இது அடுத்த செமையா இருக்குங்க. வாரம் ஃபேமிலி வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறோம். அடிக்கிற அடியில ஏற்கனவே வீடியோ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா என்னன்னு? அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஆஹ் பிஹேவியருக்கெல்லாம் மரணடி உள்ளோம் ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் என- பனிஷ்மெண்ட் எனக்கு வேணாம். என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபேமிலி வந்தோன்னா ஃபேமிலியில எங்க அம்மா எனக்கு சொல்லிட்டாங்க இவன் தான் கெட்டவன்னு, கமருதனியே அண்டர் த பஸ் த்ரோ பண்ணிட்டு இவங்க ஒரு கேம் ஆடுவாங்களோன்ற வரைக்கும் எனக்கு தோணுது. பண்ணக்கூடிய ஆள் கண்டிப்பா தான். போட்டு இல்ல பழப்பாங்க நான் ப்ரோ, என்ன கேக்குறேன், கண்டிப்பா நீங்க போட்டு உண்மையா பழப்பாங்க. சொல்லுங்க. கமருதீன் வந்து 2 சைடும் போயிட்டு வரான். நீங்க என்ன வகையில வந்து கமருதீன் நல்லவன், இவன் வந்து பிரஸ் கீழ த்ரோ வன்மப்பூனை பண்ணுவான்னு எதை வச்சு சொல்றீங்க? அந்த 2 நல்லவனே சைடு இல்ல, கிடையாதுங்க. 2 நான் சைடு எங்கங்க இல்ல, நல்லவன்னு இப்போ சொன்னேன்? அது 3 சைடு ஆயிடுச்சு வன்மப்பூனை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்னங்க? எதுக்கு இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு பாரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. இந்த அவங்க விஷயத்துக்காக பண்ணாததை இல்ல. தவிர என்னங்க சச் சொல்லிட்டோம்? அன் ஆரோரா பிஹேவியர். செட்டால செட் ஆயிடுச்சு. அரோராவை நானே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா விளையாடல இன்னைக்குன்னு. நான் அரோரா இன்னைக்கு ஆர்மின்னு மட்டுமா? நினைச்சு என்கிட்ட நீங்க ஒரு பேசிட்டு நாள் இருக்கீங்க. வந்து அவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னு உடனே ஆர்மி ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு மட்டும் நல்லா ஆமாங்க, விளையாடலையா? ஏங்க நாங்க வந்து என்னைக்குமே ஸ்டாண்டிங் ஓபன் டு யார் கிரிட்டிசிசம்ங்க. நல்லா பண்ணலன்னா அடிப்போம். ஆஹ் பாரு மாதிரி இல்ல ஆஹ் இல்ல பாரு என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்போம். அப்படித்தான் இல்லங்க, இருக்குல்லங்க. நீங்க வந்து யாரு சாண்ட்ராக்கு அப்படிதானே முட்டு கொடுக்குறீங்க அபி? சேச்ச கிடையவே இல்ல கிடையாது. ஸ்டாண்டிங் அப் ஃபார் த ரைட் திங் யார் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அரோரான்னு கிடையாது. ஆனா பாரு பண்ணா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அவளுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது தாங்க ரைட் திங். ஓகே அதுதான் உங்களோட பயாஸ். புரியுதா? அத மாத்திக்கோங்க. சிராஜ் பேசுங்க. தருண்
சிராஜ் ப்ரோ பேசுங்க. இல்ல சும்மா தான் மேல வந்து டிரைவிங்ல இருக்கேன். கேட்க நல்லா என்னங்க இருந்துச்சு எல்லாரும் அப்படின்னு டிரைவிங்ல பேசிட்டு இருக்கேன் போயிட்டு டிரைவிங்ல இருக்கேன்றீங்க? யாராவது நமக்கு பேசுங்க. டிரைவர் நமக்கு டிரைவிங் தானே வேலையே, வேற என்ன பண்றது எனக்கு புரியலையே. அப்பா ஏதோ ஒண்ணு கேக்குது. இல்ல பிரியா ஆ, ஏதோ கொஸ்டின் வச்சிருக்காங்க, பிரியா ஆமா கேளுங்க நீங்க ஸ்பீக்கர் பிரியா பிரியா ஓகே. ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தாங்கல்ல கோர் டாஸ்க்ல, யாரோடது பெஸ்டா இருந்தது, யாருது நல்லா இல்லை, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் லைவ் பார்த்தான ஞாபகம் இல்லை, ஏன்னா 15 பேர் ஞாபகம் வச்சுக்க முடியலனால. இருக்கு நம்ம ரசிகன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சுபிக்ஷா சுபி செம்மையா இருந்துச்சு. சுபியோட